400 வருஷமா அடப்பட்டு கிடக்கிற குரங்கு ராஜாவை காப்பாத்துறதுக்காக ஜூங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஒரு 3 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அவங்களும் அந்த பொண்ணை ஏமாத்தி காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த பிறகுதான் தெரியுது அவங்க 3 பேர்ல ஒருத்தி ரத்த காட்டேறி மீதி 2 பேரு குட்டி சாத்தானுங்க. அந்த 3 பேரும் அந்த பொண்ணை சாகடிச்சு அவளை சாப்பிடலான்னு கிட்ட வரும்போது அந்த பொண்ணுடைய கையில அடிபட்டு அவளுடைய ரத்தம் அங்க இருக்கிற ஒரு தங்க தாமரை மேல விழுந்துரும். அப்படி விழுந்த அடுத்த செகண்டே அங்க இருக்கிற பூமியே விரிசல் விட ஆரம்பிச்சு அப்படியே ரெண்டா பொளந்துக்குது. அதனால இவங்க 4 பேருமே அதுக்கு அடியில இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்ததுனால அந்த குட்டி பொண்ணு அங்கேயே மயங்கிடுவா. அதனால இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அந்த குட்டி பொண்ணை சாப்பிடுறதுக்காக கிட்ட போறாங்க. அப்ப திடீர்னு யாரோ அந்த இடத்துல டேய் உங்ககிட்ட பழம் இருக்கான்னு கேக்குறாங்க. பாதாளத்துல யாரா பழம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் திரும்பி பார்த்தா தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப டக்குன்னு ஓடி போய் அந்த ரத்த காட்டாரி அங்க இருக்கிற ஒரு கவசத்துல காலை வச்சிருவா. வச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அவ அப்படியே நெருப்புல எரிஞ்சு கருகி போற மாதிரி அப்படியே சாம்பலா போயிடுறா. என்னடான்னு பார்த்தா அந்த கவசத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம குரங்கு ராஜா தான். அவனை பார்த்த உடனே இந்த 2 குட்டி சாத்தானுங்களுக்கும் ரொம்ப பயம் வந்துருது. அதனால அவனுங்க எங்களை எதுவும் பண்ணிடாத, உனக்கு பழம் தானே வேணும்னு சொல்லிட்டு இந்தான்னு எடுத்து கொடுக்குறானுங்க. குரங்கு ராஜாவும் அதை வாங்கிக்கலான்னு கையை நீட்டினா அவனால அதை தொடவே முடியல. உடனே அவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நாங்க உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், நீ வானலோகத்துல பண்ண சேட்டை தாங்காம புத்தரே உன்னை 400 வருஷமா இந்த குகைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காராமே, உனக்கு பழமா வேணும், இப்ப சாப்பிடு பாப்போம் இப்ப சாப்பிடு பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பழத்தை காலில் போட்டு மிதிச்சு அவனை அப்படியே வெறுப்பேத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அதனால நம்ம குரங்கு ராஜாக்கு பயங்கர கோவம் வந்து அப்படியே சங்கிலியை பிச்சுக்கிட்டு வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா குறுக்க இருக்கிற கவசம் அவனை அப்படியே வெளியில போக விடாம தடுக்குது. அதே நேரத்துல இப்ப அந்த குட்டி பொண்ணு கண் முழிச்சிடறா. கண் முழிச்சு குரங்கு ராஜா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு சொல்றா. அவளை பார்த்த குட்டி சாத்தானுங்க 2 பேரும் வாடா அவ தப்பிச்சு போறதுக்கு முன்னால அவளை போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவ கிட்ட வரானுங்க. அவனுங்களை பார்த்து பயந்து கீழே விழுந்ததுனால அந்த பொண்ணுடைய ரத்தம் படிஞ்ச கை அங்க இருக்கிற ஒரு தரையில பட்டுருது. பட் அடுத்த செகண்டே நம்ம குரங்கு ராஜாவுடைய சாபம்லாம் நீங்கி அவன் அந்த கவசத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறான். வந்த உடனே அவன் கையில வச்சிருக்கிற சங்கிலியை வச்சு அந்த 2 குட்டி சாத்தான்களையும் ஓங்கி ஒரே அடியா அடிச்சு அப்படியே விழ வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த குகையே அப்படியே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. கடைசியில நம்ம குரங்கு ராஜா அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி அந்த குகைக்குள்ள இருந்து கெத்தா வெளியில வந்துடுறான்.